நேற்று மாலையிலிருந்தே அரசியல் வானத்தில் ஒரே இடி சத்தம். என்னடா மேட்ரு அப்படின்னா, தாவேகாவினுடைய மாவட்ட செயலாளர்களை ஆன்லைனில் சந்தித்து ஒரு ஐடியா கேட்டிருக்கிறாரு புஷி ஆனந்த். புஷி ஆனந்த் கேட்டார்னா விஜய் கேட்ட மாதிரி தானே. அதில் என்ன முன்வைக்கப்பட்டது அப்படின்னா, நாம் என்டிஏ கூட்டணியில் இணையலாமா அப்படிங்கிறது தான் முன்வைக்கப்பட்டது. ஏதோ ரொம்ப ஜனநாயக கட்சி போலவும் மாவட்ட செயலாளர்கள் சொல்கிறது தான் விஜய் கேட்பார் போலவும் ஒரு தோற்றத்தை இது ஏற்படுத்தினா கூட, விஜயின் மனதில் இருப்பதை மாவட்ட செயலாளர்கள் மனதிற்கு கடத்தினார் புஷி ஆனந்த் அப்படின்னு தான் அதை எடுத்துக்கணும். இப்போ அவங்கள்ட்ட கேட்ட கேள்விக்கு ரொம்ப சொற்பமாக தான் சில பேர் ஐயோ என்டிஏ கூட்டணி வேணாம் சார், நம்முடைய எதிர்காலமே பாழாயிரும், நம்ம போவாண்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாக்கி நிறைய பேர், கிட்டத்தட்ட 90% பேர் என்டிஏ கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான பிஜேபி கூட்டணி தான் என்டிஏ கூட்டணி. இந்த கூட்டணிக்குள் இப்போ சமீப காலமாக பல பேரை இணைச்சிட்ருக்காங்க. யாரை இணைச்சாலும் ஒரு பலமான தூண் இல்லைன்னா கட்டணம் புலன்னு விழுந்துருங்கிறது அவங்களுக்கே தெரியும். சர்வேக்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, 2ஆம் இடத்தில் விஜய் இருக்கிறாரு, முதலிடத்தில் திமுக இருக்குது. அப்போ விஜய் பெரும்பான்மையான ஓட்டுகளை பிரிப்பாரே தவிர நிறைய எம்எல்ஏக்களோட சட்டமன்றத்துக்கு போக மாட்டார். அப்போ யாருக்கும் உதவாத இந்த வாக்குகளை ஏதாவது ஒரு திசையில் குவித்தோம்னா அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமேலாம் பேசித்தான் விஜயை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர பிஜேபி பயங்கரமான முயற்சியை கையில் எடுத்தது. பாருங்கள், இன்றைக்கி கூட சசிகலா எடப்பாடியினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அந்த கூட்டணியில் போவாங்கங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது ஏன்னா ஊப்பா என்னென்னமோ தமிழில் இருக்கிற மொத்த எழுத்தையும் போட்டு ஒரு கட்சி அது. அதில் இருக்கிறவங்க மொத்த பேருன்னு சொல்கிறதான்னு தெரில, இருக்கிற கொஞ்சம் பேர் அப்படி இங்கே எடப்பாடிக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறதெல்லாம் தகவல்கள் வருது. பாருங்கள், அரசியலில் அப்படி கட்டி உருண்டு சட்டையை கிழிச்சிக்கிற ஆட்கள் கூட ஒரு ஆதாயம்ங்கும் போது ஒன்று சேர்ந்துடுறாங்க. பாருங்களேன், இப்போ அப்படி தான் இந்த கூட்டணி நடந்துகிட்ருக்கு. இதில் விஜயை எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு பல்வேறு விதமான நெருக்கடிகளை கொடுத்துட்ருக்காங்க. அந்த நெருக்கடிகளின் ஒரு பகுதி தான் நாளைக்கு நடக்க போகிற சிபிஐ விசாரணை. சிபிஐ விசாரணையில் ஒரு விபத்து குறித்து எந்த அளவுக்கு பேசி அவரை நெருக்கடிக்கு உள்ளாக்கி சிறையில் போட முடியுங்கிறதெல்லாம் சில கணக்குகள் இருக்குது. இப்போ அதில் அவர் சாட்சி தான், அவர் குற்றவாளி கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி அவரை கைது செய்ய முடியும்? ஆனால் அவர் அரசியல் மீட்டிங்களுக்காக தொடர்ந்து செலவு பண்ணுற தொகை, மாநாடுகளுக்கு செலவு பண்ணது, இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு, என்ன கணக்குன்னெலாம் கேட்டு வழக்கை வேறொரு திசைக்கு கொண்டு போகிறாங்க. அதில் விஜய் சிக்கினார்னா கட்டாயமாக சிறை தண்டனை உண்டு. எப்படி செந்தில் பாலாஜிக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டதோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சிக்கலை விஜய்க்கு ஏற்படுத்தலான்னு பிஜேபி நினைக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் திடீர்னு இவங்க இந்த கேள்வியை கேட்குறாங்க. அது கிட்டத்தட்ட போய் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இணைந்ததற்கு தான் சமம். அவசியம் இல்லாமல் இந்த கேள்வியை ஏன் மாவட்ட செயலாளர்கள்ட்ட எழுப்பணும்? இதன் காரணமாக அரசியல் உலகத்தில் பெரிய சலசலப்பு உருவாயிருக்கு. இதில் அவருக்கு விஜய்க்கு எவ்வளவு சீட்டு, அதாவது தாவேகா எத்தனை தொகுதிகள் நிற்கும், அதில் அவருக்கு என்ன பதவி வழங்கப்படும், ஒருவேளை வென்று இந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா விஜய்க்கு என்ன பதவி. ஸோ இதெல்லாம் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இன்று டெல்லிக்கு கிளம்புறாரு விஜய். நாளைக்கு தான் விசாரணையாக இருந்தால் கூட இன்று டெல்லியில் இருக்கார். இன்று இரவு அங்கே அவர் யாரையெல்லாம் சந்திக்கிறாரு, என்னெல்லாம் பேச போகிறாங்கங்கிறத பொறுத்து தான் எதிர்காலம் அமையப்போகுது. இப்போ விஜய் எடுத்த முடிவு சரியாக தவறான்னு அவங்க கட்சிக்குள்ளேயே பயங்கரமான டிபேட் போயிட்டுருக்கு. அவர் எடுத்த முடிவை பல பேரால் சகிக்க முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க. பொதுவாகவே தமிழகத்தை பொறுத்தளவுக்கு மதவாத சக்திகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது. தொழிற்சாலை பெருகணும், உற்பத்தி பெருகணும், மனித வாழ்க்கை வளமாக இருக்கணுங்கிறத விட்டுட்டு நாம் அந்த சாமியை கும்பிடணும், இந்த சாமியை கும்பிடணும், அதுக்கு முடிகயிறு கட்டணும், அந்த கோயிலில் போய் நாங்கள் அங்கே போய் மணி அடித்தா தான் சத்தமே கேட்கும், இல்லைன்னா நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு அமைதியாக இருக்கிற இடத்துல போய் கல் எடுத்து அடிக்கிறது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளை இங்கே பண்ணி அமைதியான தமிழ்நாட்டில், எல்லா மதமும் இணக்கமாக வாழ்கிற தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை தூண்டணும்னு ரொம்ப காலமாக இவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு நல்ல எண்ணத்தினால் நாமெல்லாம் வளர்க்கப்பட்டிருக்கோம். ஸோ அதனால தான் இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, எம்மதமும் சம்மதம்ங்கிறது தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக கடைபிடிச்சிட்ருக்கோம். மற்ற மாநிலங்களில் அது என்ன லட்சணத்தில் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இங்கே நீங்கள் அந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் இடமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் இவங்களை வர விட்டால் என்ன ஆகுங்கிற ஒரு பதட்டம் இருக்குது.
அப்படி இருந்தும் இந்த 2 திராவிட கட்சிகளும் மாறி மாறி பிஜேபியோடு கூட்டணி வச்சு தமிழகத்தில் அவங்களுடைய கணிசமான வளர்ச்சிக்கும் ஒரு இடம் கொடுத்துட்டாங்க. தாமரை மலர்ந்தே தீரும்னு கத்திக்கிட்டே இருந்த தமிழிசை இப்போ மொட்டு விடுற அளவுக்கு சூழ்நிலை வந்துருச்சுன்னு சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா விஜய் அங்கே போக போகிறாரு. பாருங்கள், விஜய் மட்டுமாவது கவனமாக இருப்பார். 2 திராவிட கட்சிகளும் செய்த தவறை விஜய் செய்ய மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அவருக்கும் ஒரு நெருக்கடி வந்துருச்சு. இப்போ நெருக்கடியை காட்டி தான் கூட்டணிக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ அப்படி ஒரு நெருக்கடியை விஜய் மீது ஏவி விட்டு அவரையும் கொண்டு வந்துட்டாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இதுக்கு பருத்தி மூட்டை குடன்லேயே இருந்துருக்கலாங்கிற அளவுக்கு நிலைமை மாறி போச்சு. என்னத்துக்கு இந்த கட்சி ஆரம்பித்து இவ்வளோ போராட்டம் போராடி சினிமாவையும் விட்டுட்டு இங்கே அரசியலுக்கு வந்து இங்கேயும் பல பிரச்சனைகளை கேடுபாடுகளை சந்தித்து கடைசியில் அவங்க காலில் போய் விடுற அளவுக்கு நிலைமை மாறி போச்சு. ஆனால் அப்படி விஜய் விழுந்து ரொம்ப காலம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. பேசிக்கலாகவே ஒரு அரை சங்கியாக அவர் மாறிட்டார் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இங்கே தகவல்கள் வருது. முக்கியமாக இந்த ஜோதிடரின் பிடியில் அவர் சிக்கிட்டாருங்கிறது தான் இங்கே சொல்லப்படுற விஷயம். என்னென்னா, இப்போ பாருங்கள், அந்த ஜோதிடரின் ஆலோசனையின்படி தினந்தோறும் பிரம்ம முகூர்த்தத்தில் 8 கோலம் போடுறாங்களாம் வீட்டு வாசலில். அந்த 8 கோலங்களையும் போடுறதுக்கு 8 பெண்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் 8 கோலத்தையும் ஒரே பெண்ணால் போட முடியாதா? அதுக்கு எதுக்கு 8 பேர் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்கி பிரம்ம முகூர்த்தத்திலே முடிச்சிடணும். ஸோ அதனால் ஒரே பெண்மணி போட்டாங்கன்னா அவங்க போட்டு மறுநாள் சாயங்காலம் தான் முடிப்பாங்க. ஸோ அதனால் 8 பேர் வந்து கடன்னு அந்த 8 கோலங்களையும் போடுறதுக்காக ஒரு ஏற்பாடு நடந்து அது பல மாதங்களாக அந்த கோலம் போடுற வேலை நடந்துகிட்டு இருக்குதா. அது இல்லாமல் 8 பசுமாடுகளை வளர்த்துட்டு இருக்காரு. இது எல்லாமே ஜோதிடர்கள் சொன்னபடி தான். பசுமாடு, கோலம், அது மேலே சாணி உருண்டையை வைக்கிறது, பிரம்ம முகூர்த்தம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா விஜய் வந்து விஜய் சுவாமிநாத குருக்களாக மாறி ரொம்ப காலமாக ஆயிடுச்சு. ஸோ அவர் வந்து அப்படி மெல்ல அந்த பக்கம் திரும்புறதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் நமக்கு என்ன பெரிய வருத்தம்னா, ரஜினி கூட செய்யாத ஒரு வேலையை விஜய் செஞ்சுட்டாரே அப்படிங்கிறது தான். ரஜினியை பொறுத்தளவுக்கு பிஜேபியை நினச்சிருந்தா அப்படியே கையை பிடிச்சி அழகாக கொண்டு வந்து தமிழ்நாட்டில் விட்டுட்டு அவர் கிளம்பி இமயமலைக்கு போயிருக்கலாம். ஆனால் அந்த தவறை நம் வாழ்க்கையில் நம்ம செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னென்னவோ ட்ராமா பண்ணி உடம்பு சரியில்லைலாம் சொல்லி அவர் வந்து போனார். கட்டாயமாக அவரை கையெடுத்து கும்பிடணும். அன்னைக்கு ரஜினி மட்டும் பிஜேபியோடு கூட்டணி வச்சு ஒரு அர்ஜுனமூர்த்தி எல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு நிதியமைச்சராகவோ அல்லது வந்து வேறு ஏதோ ஒரு அமைச்சராகவோ மாறுற அளவுக்கு நிலைமை இருந்ததுன்னா யோசிச்சு பாருங்கள். தமிழ்நாட்டை டெய்லி காலைல எழுந்துச்சி பசுமாட்டுக்கு பொட்டு வைக்கலைன்னா எவனும் வீட்டை விட்டே வெளில வரக்கூடாதுலாம் ஆர்டர் போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ணாமல் ஒதுங்கின ரஜினிக்கு நாம் காலந்தோறும் நன்றி சொல்லணும். ஆனால் ரஜினி செய்யாத ஒரு வேலையை விஜய் செய்ய போகிறாரேங்கிற பெரிய வருத்தம் வந்து நம்மை சூழ்ந்திருக்கு. விஜய்க்கு நாம் எப்படி எல்லாமோ ஆதரவு கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ பாருங்கள் நிலைமையை, இப்படி ஒரு பெரும் தவறை அவர் செய்கிறாரு. அதற்கு முழு காரணம் வந்து இந்த கரூர் சம்பவம் தான் அப்படின்னு சொன்னால் கூட அதை தாண்டி கட்சி கணக்கு இப்படி 1000 நெருக்கடிகளை அவருக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு அரசியலுக்கு வந்த விஜய் வந்து இந்த பாயாசம் பாசிசம் இப்படின்லாம் பேசாமல் இருந்திருக்கலாம். திமுகவும் பிஜேபியும் கள்ள கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்ன விஜய் இப்போ நல்ல கூட்டணியாக வைக்க போகிறாரு போல இருக்குது. பாருங்கள், இந்த அரசியலில் எவ்வளவு வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு அப்படியே க்ளீனாக ஒரு ஆள் வந்தால் கூட சாக்கடையில் விழுந்து புரண்டு தான் ஆகணும் போல் இருக்குது. அதுக்கு விஜயும் விதிவிலக்கல்ல. ரொம்ப வருத்தமாக இருக்குது மிஸ்டர் விஜய். சரி, ஓகே, அவங்க கட்சிக்காரங்களுக்கு ஆரம்பத்தில் சந்தோஷத்தை கொடுத்தது கடைசி வரைக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுக்குமான்னா கொடுக்காது. ஏன் அப்படின்னா, இப்போ விஜய்க்கு வந்து எத்தனை சீட்டுகள் ஒதுக்கப்படும்? இப்போ 234 தொகுதியிலையும் விஜய் நிற்கிறாரு அப்படின்னா 234 தொகுதியிலையும் விஜயோடு பழகியவர்கள் அல்லது விஜயை நேசித்தவர்கள் அல்லது விஜயினுடைய ரசிகர் மன்றத்தில் இருந்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் சீட்டு கிடச்சிருக்கும். ஆனால் இப்போ ஒரு 60 சீட்டு அல்லது 40 சீட்டு தான் தருவோம் துணை முதலமைச்சர் பதவி அப்படின்ட்டாங்கன்னா இந்த 40 தொகுதியில் தான் இவங்க நிற்கணும். இப்போ இந்த 40 தொகுதியில் எத்தனை பேருக்கு கொடுப்பாங்க, எத்தனை பேருக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு உள்கட்சி குழப்பத்தை ஏற்படுத்தும். இதில் வந்து சென்னை விஜயினுடைய கோட்டையாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் சர்வேக்கள் சொன்னிச்சு. பொதுவாக சென்னையை பொறுத்தளவுக்கு திமுக தான் அதனுடைய கோட்டையாக ரொம்ப காலமாக வச்சுருந்துச்சு. இப்போ விஜயினுடைய செல்வாக்கு அதிகரிச்சிருக்கு. முக்கியமாக வட சென்னை பகுதிகளெலாம் அவருக்கு ஒரு அபரிமிதமான செல்வாக்கு இருக்குது அப்படின்லாம் சர்வேக்கள் சொன்னாங்க. இப்போது இந்த கூட்டணி பேசும்போது என்ன சொல்கிறாங்களாம், சென்னையில் வந்து ஒரே ஒரு சீட்டு தாவேகாவுக்கு தரப்படும், மற்ற எல்லாமே வந்து அதிமுக பிஜேபி அப்படி மாதிரி பிரிச்சுப்போம் அப்படின்ட்டாங்களாம்.
இங்கேயும் வந்து ஒரு பெரிய ஏமாற்றம். சென்னையில் விஜய் நிற்க போகிறாரா அல்லது வெளியூரில் நிற்க போகிறாரான்னு தெரியல. ஆனால் இந்த 40 தொகுதியில் நின்னார்னா கணிசமான வெற்றி உண்டு, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இப்போ அவர் வந்து தனித்து நிற்கும் பொழுது வெற்றி வாய்ப்பு இருக்கான்னா பெரும்பாலும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டை வாங்கி ஒரு ஓட்டை கலைக்கலாமே தவிர அந்த வெற்றியின் சதவீதம்ங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ இதையெல்லாம் மனதில் வைத்து உள்ளே வராரான்னு தெரியல. நீங்கள் என்ன தான் நீங்கள் 1000 சமாதானம் சொல்லுங்கள், என் கட்சியை நான் காப்பாற்றணும் அது இதுன்னு நீங்கள் 1000 சொன்னாலும் இந்த விஷயத்தை பொதுவானவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்போ விஜயினுடைய இந்த முடிவை மக்கள் எப்படி எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் சில நாட்களில் நம்ம பார்க்க தான் போகிறோம். மீண்டும் சொல்கிறேன், விஜய் வந்து ஒரு மாபெரும் பழியை இந்த தமிழகத்திற்கு ஏற்படுத்திட்டார். வேறு சொல்ல வார்த்தைகளே இல்லை.